ஓம் கிரீமாதித்யாய சோமாய மங்களாய உதாயச குருசுகுர சனிபியச்ச ராகவே கேதவே நமக நவக்கிரகங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். காலபுருஷனுக்கு 1 முதல் 12 ராசிகளில் சரராசியாக இருந்தாலும் சரி, சரராசியாக இருந்தாலும் நெருப்பு ராசியாக இருந்தாலும் சரி, ஒளிக்கிரகம் என்று அழைக்கப்படும் ஆத்மகாரன் ஒளி நாயகன் சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்ற சூரிய பகவானின் தயவு இருந்தால்தான் ஒரு மனிதன் இப்பூமியில் பெருஞ்செல்வத்தையும் பெரும் செல்வாக்கையும் அரசியல் நிதர்சன பதவி யோகத்தையும் ராஜயோகத்தையும் ஒரு மனிதன் அனுபவிக்க முடியும். அந்த வகையில் ஒளியின் நாயகனா வீட்டிற்கு என் அப்பன் சூரிய பகவானின் அனுக்கிரகம் பெற இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு சிம்மத்தில் சூரிய பகவானோ அல்லது சிம்மத்தில் சூரியன் 7ஆம் வீட்டில் சந்திரன் என்று அமைந்து பௌர்ணமி யோகத்திலேயோ அமைய பெற்றவர்கள் அல்லது ஸ்திரராசியான ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிகராசி, கும்பராசி சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருந்த அமாவாசை யோகத்தில் அமைய பெற்றவர்கள் இவர்கள் இயற்கையாகவே நிதர்சனமான ராஜாங்க பதவியும் ராஜஸ்தானத்தையாலும் ராஜ பதவி இப்பூமியில் ஒரு மனிதன் பெற்றே தீர்வான். இது நிதர்சனமான உண்மை. மேலும் இதே சூரிய பகவானுக்கு 5, 9ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து குரு பகவானின் தனவசியக்காரின் பார்வை இந்த சூரிய பகவானை பெற்றால் இவர் சிவராஜ யோகம் என்ற விதியின்படி அரசியல் நிதர்சனமான மந்திரியாகவும் அரசாங்க ராஜாங்கத்தை கதிகலங்க வைக்கும் அமானுஷ்யமான ஆற்றல் பெற்றவரும் இருந்திருப்பார். மேலும் இந்த சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணைந்தாலும் பார்த்தாலே மிகப்பெரிய தனவசியம் ஏற்படும். இது இயற்கையான விதி. ஆனால் இயற்கையாகவே சூரிய பகவான் அனுக்கிற எப்போது நிரந்தரமாக அனைத்து ராஜிகளுக்கும் சீவராஜிகளுக்கும் கிடைப்பதற்கு சூரிய பகவானின் திருயோக ஸ்தலம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் வீட்டிருக்கும் என் அற்பன் சூரிய பகவான் சிவசூரிய பகவான் திருத்தலத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கெல்லாம் சென்று அவருக்கு 46 செந்தாமரை மலர்களால் அர்ச்சித்து அந்த சிவசூரிய பகவானுக்கு வெண்பட்டு ஆடை சாட்டி அந்த கோதுமை தானத்தினால் அவருக்கு நைவேத்தியம் செய்து அவருக்கு 46 நெய் தீபம் இட்டு சூரிய பகவானை இந்த மந்திரத்தை 72 முறை குபேர தடயோகத்துடன் பாட்டாக பாடி வரும் பொழுது அந்த சிவசூரிய பகவானின் அனுக்கிரகம் கேட்டு ராஜாங்க மரியாதை, இழந்த சொத்து, சுகம், பட்டம், பதவி அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது உண்மை. இதோ அதற்கான ராஜவசிய தனவசிய மந்திரம். சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் மறந்தரும் கதிரவா போற்றி போற்றி என்று நீங்கள் மனதார இந்த பாட்டை 72 முறை இந்த சிவசூரியன் ஆலயத்தில் சென்றே நீங்கள் துதித்து வரும்பொழுதும், முடியாதவர்கள் அருகில் நவக்கிரக சூரியபான துதித்து வரும்பொழுதும் உங்களுக்கு வாழ்க்கையை இழந்த சொத்து சுகம் பேர்ப்புகள் பட்டம் பதவி அனைத்து கிடைக்க மிகப்பெரிய ராஜனாக வருவது உண்மை. முடிந்தவர்கள் தினந்தோறும் அதிகாலை சூரிய பகவானை பாட்டி ஓம் சூர்யாய நம என்ற மந்திரத்தையும் 108 முறை பாட்டாக பாடி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் தனவசியோகம் அதிகரித்து அரசாணையிடம் அரசனாய் வரக்கூடிய அரச யோகம் பெறுகின்றவர்கள். இப்படிப்பட்ட ராஜயோகத்தை இந்த மந்திரத்தை சொல்லும் தனயோகம் பெற்ற அமைப்பை பெற்ற ராஜயோகக்காரர்களே ராஜயோகக்காரர்களே ராஜயோகக்காரர்களே